ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இன்னும் அந்த கோல்டு எஃபெக்ட்டு காஃப் எஃபெக்ட்டு இருக்குது. பட் ஸ்டில் ஃபீவர் இல்லை, ஆக்டிவாக தான் இருக்கேன். நோ ஹெடேக், நத்திங், ஜஸ்ட் கோல்ட் அண்ட் காஃப். ஸோ ஐ எம் டோட்டலி ஃபைன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த அண்ட் ஐ மீன் கமெண்ட்ஸில் எல்லோரும் ஹெல்த் பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ரியலி வெரி 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 கிரேட்ஃபுல் டு ஹாவ் சச் பீப்புள் இன் மை ஃபேமிலி. ஓகே. அண்ட் கொஞ்சம் த்ரோட் இன்னும் அந்த அந்த அஃப்கோர்ஸ் நார்மலாகவே என் த்ரோட் அவ்வளோ ஸ்வீட் கிடையாது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்னு தான் நினைப்பேன். பட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். ஓகே. எனிவேஸ், ஐ விஷ் எவ்ரிபடி ஹாப்பி தசரா. பிகாஸ் ஆஃப் தசரா இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண முடியல, எபிசோட் கொடுக்க முடியல இன்றைக்கி. பிகாஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஹெல்த்து அப்படி இப்படி இருந்தாலும் வீட்டில் ஃபியூ திங்ஸ் வி ஹாவ் டு டூ. ஸோ அந்த ஒர்க்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்து, அண்ட் அட் த சேம் டைம் நேற்றுக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன். ஃபுல் ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது. ஐ டோன்ட் நோ வை, பிகாஸ் ஆஃப் மை வீக்னஸ் தான். பட் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஹாப்பியாக யூனோ எங்கள் அப்பாவோட ஃபீல்டுக்கு போனோம். அங்கே தசரா செலிப்ரேஷன்ஸ் நல்லா நடந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் ரெட்டி இன்றைக்கி நைட் டியூட்டி. அவங்க நைட் டியூட்டி போனதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி 2 episodes ஓவர். ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் ஹாப்பி வித் தோஸ் 2 episodes. அண்ட் ஐயோ எனிவேஸ், ஐ அகெயின் விஷ் எவ்ரிபடி a happy new year. சாரி, என்ன பேசுகிறேன், ஹாப்பி நியூ இயர் இல்லை, ஹாப்பி தசரா. அண்ட் அது என்னென்னா, என் மைண்டில் சடனாக அந்த பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் இது வந்துதா. ஸோ அதுதான் என்ன பேசுகிறேன்னது தெரியல. ஸோ அதுக்கு தான் அப்படி பேசினேன். பட் ஹாப்பி தசரா டு எவ்ரிபடி. துர்கா மாதா ஹேஸ் பிளஸ்ட் அஸ் வித் ஏஷியன் கப். எனிவேஸ், let us get into the story. Okay, so of course இன்னைக்கு கொஞ்சம் ட்ராஜடியான எபிசோடு தான். பட் ஸ்டில் இந்த ஸ்டோரிக்கு இது ரிக்வயர்டு. ஓகே ஓகே, எல்லோரும் ரெடியா வித் ஹெட்செட்ஸ் அண்ட் எவ்ரி திங்? ஓகே, அதுதான் நம்ம ஆயுதமே, ஹெட்செட்டு. ஆயுத பூஜா பண்ணிங்களா? நான் என் மொபைலுக்கு ஆயுத பூஜா பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ யூஸ் திஸ் மொபைல் ஃபார் ரெக்கார்டிங் இல்லையா, அதுக்கு தான். எனிவேஸ், லெட் அஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. இப்போ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம வந்து சக்தி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிருக்காங்க. அங்கே அவங்க எஸ்ஐ கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்தது. கொஞ்சம் ஹாப்பியான கான்வர்சேஷன் தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சக்தி அண்ட் ஜோ வந்து எவ்ரி ஈவினிங் அவங்க ஓல்டு டெம்பிள் கிட்ட மீட் பண்ணுவாங்க. அங்கே அவங்க குவாலிட்டி ஒரு 1/2 hour per day அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எவ்ரிடே. அண்டு ஒரு நாள் வந்து நம்ம சக்திக்கு செக்யூரிட்டி டியூட்டி விழும். ஸோ அவங்களால ஜோவை ஐ மீன் பிக்கப் பண்ண போக முடியாது. அதுதான் அவங்க கன்வே பண்ணுவாங்க. பட் ஜோ என்னென்னா, அது ரொம்ப சீரியஸாக எடுக்காமல், இல்லை நீ எதுக்கு வரமாட்டேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க டெம்பிள் கிட்ட போயிட்டு சக்திக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ சக்தி வந்து ரொம்ப டென்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. பிகாஸ் டைம் வந்து இட் இஸ் க்ராசிங் 5:30 அப்படி போயிட்டே இருக்குது டைமு. இங்கே எஸ்ஐ வந்து பர்மிஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பட் எப்படியாவது அங்கேருந்து கிளம்பி ஜோ கிட்ட போகணும். பிகாஸ் அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்களே, வீட்டுக்கு போனாங்களா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஜோ இஸ் நாட் அட்டெண்டிங் ஹர் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்கிறாங்க, கால்ஸ் கட் பண்ணுறாங்க.
அண்டு மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜென்ரலாக அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் நமக்கு டென்ஷன் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ சக்தி கூட அந்த டென்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே மொபைலில் காலு டியூட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அடிக்கடி கால்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜோ வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் அதை ஏதோ விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கால்ஸ் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜோவோட மொபைலு கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வருது. அப்படின்னு வந்ததுக்கப்புறம் சக்திக்கு என்னென்னா டென்ஷன் இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன இப்போ வரைக்கும் ரிங்கில் தானே இருந்தது, சடனாக என்ன சர்வீஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு வருது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தடவை பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு எஸ்ஐ கிட்டே போயிட்டு, சார் அர்ஜெண்ட்டாக போகணும் சார், என் ஃப்ரெண்டோட லைஃப் ஏதோ த்ரெட்னா இருக்கிற மாதிரி தோணுது சார் எனக்கு, ப்ளீஸ் சார் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க என்னென்னா ஆஸ் அன் எஸ்ஐ அவங்க நிறைய தடவை அவங்க எக்ஸ்கியூசஸ் பண்ணியிருக்காங்க, பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி மினிஸ்டர்ஸ் வர்றாங்க. மினிஸ்டர்ஸ் வரும்போது அவங்க அண்டரில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆளுங்களும் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும். அது பர்சனல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது. ஸோ அதுக்கு தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, இல்லைம்மா என்னால் கொடுக்க முடியாது, அவங்க அவ்வளோ ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா இனி யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுமா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் நான் தான் போகணும், அந்த பிளேஸ் யாருக்கும் தெரியாது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அந்த எஸ்ஐ வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது இல்லையா? ஸோ இப்படி இல்லை, நான் யாருக்கும் சொல்லாமல் போயிடுவேன் அப்படின்ட்டு இம்மீடியட்டாக அங்கேருந்து ஒரு ஜீப், போலீஸ் ஜீப் இருக்கும் இல்லையா, அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவாங்க. எஸ்ஐக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன இது, எப்போவாவது நான் பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டே தானே இருக்கேன், பட் ஸ்டில் என் பேச்சை கேட்காம என்னையே என் பேச்சை ஆர்டர் டிஸார்டர் பண்ணிவிட்டு இவங்க இப்படி கிளம்புவாங்களா, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க எஸ்ஐ. அண்டு ஆல்மோஸ்ட் 1 hour ஜர்னி இருக்கும் இவங்க செக்யூரிட்டி பண்ணுற பிளேஸுக்குலேருந்து நம்ம அந்த ஓல்டு பில்டிங், ஓல்டு டெம்பிள் கிட்ட போகணுன்னா 1 hour வெஹிக்கிள்லேயே ட்ரைவ், மீன்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க சக்தி. ஸோ இம்மீடியட்டாக ஜீப்பை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஷி வில் ஸ்டார்ட் மூவிங். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஜர்னி பண்ணதுக்கப்புறம் அந்த டெம்பிளுக்கு போகிற ரோடு இருக்கும் இல்லையா, அந்த ரோட்டுக்கு டேர்ன் பண்ணுவாங்க அந்த ஜீப்பை. பண்ணதும் ஆப்போசிட்டில் ஒரு டாப்லெஸ் ஜீப்பு, பெரிய ஹை கிளாஸ் ஜீப்பு, அதில் வந்து ஒரு 4-5 ஜென்ஸு ஃபுல்லி ட்ரங்க்கு பீப்புள் ஆப்போசிட்டில் வருவாங்க. அவங்கள எல்லாரையும் பார்ப்பாங்க சக்தி. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க கார் நம்பர் கூட நோட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ டென்ஷனில் கூட இது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஷீ இஸ் ட்ரைன்டு ஃபார் சச் திங்ஸ் இல்லையா? ஸோ எல்லாமே நோட் பண்ணுவாங்க. அங்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு டெம்பிள் கிட்டே போய் பார்ப்பாங்க. பார்த்து ஜோன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஜோவோட வாய்ஸ் எங்கேயும் கேட்கல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜோவோட மொபைல் உடஞ்சி போயிட்டு அங்கே விழுந்திருக்கும். அதை பார்த்து என்ன இந்த மொபைலில் இப்படி இருக்குன்னு இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க சக்தி. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க பேகு இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் திஸ் இஸ் எ ஸ்டோரி, ஓகே? ப்ளீஸ் இந்த ஸ்டோரிவாக எடுத்துக்கோங்க, யாரும் ஹர்ட் ஆகாதுங்க, இட் ஹேப்பன்ஸ், ஓகே? ஓகே. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஜோவை பார்த்து சக்தி அப்படியே கீழே உட்காந்துருவாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அன்ட்ரெஸ்ட். ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவங்க மேலே இருக்காது. அண்ட் ஃபுல்லாக பிளட்டு, அவங்க பாடி ஃபுல்லாக பிளட்டடாக இருக்கும். அன்கான்ஷியஸாக
அவங்க கிரவுண்டு மேலே இருப்பாங்க ஜோ. ஐ ஹோப் எவ்ரிபடி வுட் ஹாவ் அண்டர்ஸ்டுட். எஸ், ஜோ இஸ் பீன் அப்யூஸ்ட், ஷீ இஸ் பீன் ரேப்ட். ஓகே, ஸோ அப்படி ஃபுல்லாக ப்ளட்டில் ட்ரெஸ் அங்கே இங்கேன்னு இருக்கும், விழுந்திருக்கும். கொஞ்சம் ஒரு 5 minutes வரைக்கும் சக்திக்கு ஒன்றுமே புரியாது. அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்திக்கு கான்ஷியஸ் வந்துட்டு ஷீ வில் ஸ்டார்ட் க்ரையிங், ஜோ 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 அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க. இம்மீடியட்டாக அங்கே இங்கே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜோக்கு எல்லாம் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் கூட ஜோவை யூனோ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஸோ தட் ஷி வில் ஓப்பன் ஹர் ஐஸ்ன்ட்டு. பட் ஜோ ஐஸ் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. வாட்டர் பாட்டில் இருக்கும் பேக்கில், அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து வாட்டர் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க ஜோ மேலே. பட் ஸ்டில் ஜோ ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சரி, இப்படி இல்லை, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆம்புலன்ஸில் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போகிறது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ ஜீப்பில் தானே வந்தாங்க சக்தி. அப்படியே அவங்கள லிஃப்ட் பண்ணி அவங்க 2 ஹேண்ட்ஸில் ஆர்ம்ஸ்கில் ஜோவை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஜோ 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு அழுதுட்டு அப்படியே அந்த பிளட்டு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜீப்பில் அவங்கள படுக்க வச்சுட்டு அப்படியே ஜீப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணுவாங்க சக்தி. நேம்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் பிளாக்ஸ் வருது எனக்கு. ஓகே, சக்தி அங்கே போனதுக்கப்புறம் இமீடியட்டாக டாக்டர் டாக்டர் அப்படின்னு கத்துவாங்க. இதுக்குள்ளே அது பார்த்து அங்கே இருக்கிற காம்பவுண்டர்ஸு, நர்ஸு, அந்த போலீஸ் வேனு, அதில் இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்ட்ரெச்சர் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர் மேலே படத்தை வச்சுட்டு பல்ஸ் இன்னும் ஓடிட்டே இருக்குது. ஓகேவா, இன்னும் அந்த பல்ஸ் ஓடிட்டே இருக்கா. ஸோ இமீடியட்டாக அவங்க பார்த்து டாக்டர், அங்கே இருக்கிற ஒரு டாக்டர், டியூட்டி டாக்டர் பார்த்து எமர்ஜென்சி வார்ட் அர்ஜென்ட் அப்படின்வாங்க. இமீடியட்லி அவங்க எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. மேம், நீங்கள் எப்படியோ போலீஸு, பட் ஸ்டில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இருக்கிற எல்லா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சார் நீங்கள் இதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க, அது என் உயிர், இப்போ நீங்கள் கொண்டு போன அந்த பொண்ணு என் உயிர், ப்ளீஸ் அதை மட்டும் பாருங்கள், நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டே இருப்பாங்க டாக்டர்கிட்ட சக்தி. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ கால் பண்ணுவாங்க சக்திக்கு. நீ என் பேச்சை கேட்காம அதுவும் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் யூஸ் பண்ணுற ஜீபை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பி போயிட்ட இங்கேருந்து அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. அவங்க கத்திட்டே இருக்கும்போது இவங்க யூனோ பிகாஸ் அவங்க எவ்வளோ கற்றுனாலும் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு நடுவில் ஒரு ரேப்போ இருக்குது இல்லையா, எஸ்ஐக்கும் அண்டு சக்திக்கு, அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் சக்திக்கும் கொஞ்சம் ரேப்போ இருக்கு இல்லையா. அந்த ரேப்போ மேலே அவங்க கூப்பிட்டு அவங்க கத்திட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் சக்தியால் அவங்க அவங்க பர்ஸ்ட் ஆயிடுவாங்க. சார் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அந்த 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 சவுண்டு கேட்டதும் அந்த எஸ்ஐ சாஃப்டாகிடுவாங்க. என்னம்மா ஆச்சு, ஏம்மா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப, நீயே ஏன் அழற அப்படி இப்படின்ட்டு ஹீ வில் ஸ்டார்ட் கன்சோலிங் ஹர். இல்லை சார் ப்ளீஸ் சார், நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார், ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகேம்மா, நீ ஃபஸ்ட்டு நீ தைரியமாக இரு, நானும் ஹெட் கான்ஸ்டபிளும் வரோம் அப்படின்ட்டு அவங்க இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு வருவாங்க. இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரியாமல் சக்தி கூட என்ன பண்ணுவாங்கன்னா இம்மீடியட்டாக ஜோவோட பேரண்ட்ஸ்க்கு, சக்தியோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போகணும் எதுவும் புரியல. ஸோ பிகாஸ் அவங்க மைண்டு கம்ப்ளீட்டாக டெட் ஆச்சு. ஸோ
அவங்க பேரண்ட்ஸு ஜோவோட பேரண்ட்ஸுக்கு சொன்னதும் ஜோவோட பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தெரியுமில்ல, நமக்கு அந்த சுச்சுவேஷன் புரியுதுல்ல. ஆசையாக ஒரு பொண்ணை 23 இயர்ஸ் வளர்த்ததுக்கப்புறம் யாரோ வந்து சம் XYZ ஃபெலோஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டெட் பெட் மேலே தூங்க வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பேரண்ட்டாக. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவீங்க, அந்த பெயினை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸு. சரின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக சக்தியோட பேரண்ட்ஸ் கூட அவங்க கூட வருவாங்க. வந்ததுக்கப்புறம் சக்தியை பார்த்ததுக்கப்புறம் சக்தியோட அம்மா என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னா, அம்மா ஜோ அப்படின்ட்டு ஷீ வில் ஸ்டார்ட் கரை. அப்போ வரைக்கும் கொஞ்சம் உண்டு அட்லீஸ்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் ஷீ வில் பர்ஸ்ட் கம்ப்ளீட்லி. அம்மா ஜோமா ஷீ இஸ் இன் டெட் பெட்மா, ஐயோ என்னால் பார்க்கவே முடியலம்மா அப்படி ஷீ வில் ஸ்டார்ட் க்ரையிங் லைக் எனிதிங் ஹோல்டிங் ஹர் மதர். அப்புறம் ஓகே அவங்க அம்மா வந்து ரொம்ப கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. திஸ் இஸ் வேர் ஜான்சி அவங்க லவ்வை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இல்லைம்மா இப்போ ஜோக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் வாழவே முடியாதும்மா, நானும் செத்துருவேன். சின்ன வயசுலேருந்து நானும் அவங்களும் ஐம் அனேபிள் டு எக்ஸ்பிளைன்மா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. ஜோ இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோ பைத்தியம்மா எனக்கு அதுனா, அது என் உயிர்மா அப்படின்ட்டு ஷி வில் பி கண்டினியூஸ்லி க்ரையிங் சேயிங் அபவுட் ஜோ பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன உயிர்னு சொல்லுது அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் சக்தி அவங்க அம்மா கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு சக்தி அப்படின்னதும் அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷாக் மாதிரி பார்ப்பாங்க அவங்க அம்மா ஃபேஸை. என்னடி பேசுகிற, நீ என்ன பேசுகிற, ஒன்றுமே புரியாமல் பேசுகிற, என்னாச்சு அப்படின்னதும் கொஞ்சம் அவங்க அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எஸ்மா வி போத் ஆர் இன் லவ் ஆக்சுவலி, பட் ஆக்சுவலாக நான் உனக்கு சொல்லியிருக்கேம்மா இன்றைக்கி என்னால் வர முடியாது, நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னேம்மா, பட் என் பேச்சு கேட்கல, பாரு இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களோ பாருமா அப்படின்ட்டு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க. பிகாஸ் வி ஆர் இன் லவ்னு சொன்னதுக்கப்புறம் ஜோ பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல அண்ட் சக்தி பேரண்ட்ஸ்க்கும் ஒன்றுமே புரியல. அவ்வளோ டென்ஷனில் கூட 2 பேரும் ஷாக்கில் இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் சரி அவங்க நினைப்பாங்க தட் ஓகே ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு வி வில் டாக் அப்படின்ட்டு நினைப்பாங்க. நினச்சதுக்கப்புறம் சரின்னு ஜோவோட சுச்சுவேஷன் பற்றி டாக்டர்ஸ் கிட்ட கண்டினியூஸாக பேசிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸு சக்தி. இதுக்குள்ளே எஸ்ஐ அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கூட வருவாங்க, வந்து சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து கேஸ் கூட ஃபைல் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சக்தி அந்த 4 மெம்பர்ஸ் காரில் பார்த்தேன் இதுதான் நம்பர் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கூட கொடுப்பாங்க. எல்லாமே எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் அப்போ தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. வந்ததும் சக்தி அண்டு ஜோ பேரண்ட்ஸு சக்தி பேரண்ட்ஸு எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லோரும் ஓடி போவாங்க அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் சாரி அவங்க ரைட் நோ அவங்க கோமாவில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கோமாவில் இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எங்களால் எதுவாவது சொல்ல முடியும். இல்லைன்னா அது அப்போது சக்தி அப்படியே கீழே விழுந்துருவாங்க கோமான்னு சொன்னதும். அண்டு ஜோ பேரண்ட்ஸ் கூட அப்படியே ஷாக்கில் இருப்பாங்க. அப்போது அந்த எஸ்ஐ அங்கே இருக்கிற எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் அவங்க கேட்பாங்க, அது இல்லை சார் கோமான்னா எத்தனை நாள் ஆகும் அவங்க வெளியே வர அப்படின்வாங்க.
சொல்ல முடியாது சார். 1 ஹவர்லேயும் வரலாம், 1 டேலேயும் வரலாம், இல்லை 1 இயர் கூட ஆகலாம், ஏன் லைஃப் டைம் கூட வர முடியாது. எதுவும் சொல்ல முடியாது சார். கோமா பேஷண்ட் பற்றி என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சக்திக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. பட் 24 ஹவர்ஸ் மட்டும் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி பார்க்கலாம், லெட் அஸ் ஹோப் ஃபார் த குட். 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்ததுன்னா ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், இல்லைன்னா வி ஆர் வெரி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த 24 ஹவர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் அங்கேயே, எஸ்பெஷலி சக்தி அண்ட் ஜோ பேரண்ட்ஸ் அங்கேருந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அந்த ஐசியூ முன்னாடியே அப்படியே ஜோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. சக்தி பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்காக டின்னரு பண்ணுவாங்க இல்லையா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட், என்ன ஆக போகுது? ஜோ கோமாலேருந்து வெளியே வருவாங்களா, இல்லை ஜோ இறந்துருவாங்களா, இல்லை ஜோ இறந்துட்டாங்கன்னா இந்த லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சக்தி கூட இந்த லைஃப்பை எண்ட் பண்ணுவாங்களா என்ன அன்னது ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடி ஆர் லவ்விங் த ஸ்டோரி. சொன்னேன்ல, கொஞ்சம் சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கும். ஓகே தென் பாய்.